அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடை களைவதாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதை களைய வலியுறுத்தி திமுகவின் 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே அருகாமையில் காவல் நிலைய அருகாமையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து காவல்துறையினர் பேருந்தின் மூலமாக ஏற்று அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அழைத்தனர். அதனையும் மீறி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 200க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து கொண்டு பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் ஏற்கனவே போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் டிபிஐ வளாகம் உள்ளே மற்றும் வெளியே செல்வதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை ஒவ்வொருவராக கைது செய்து காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவதன் காரணமாக காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகின்றனர். ஆசிரியர்கள் போராட்டத்தில் குவியாமல் பார்த்துக் கொள்வதற்காக இந்த பகுதியிலேயே பேருந்து நிலையங்கள் மற்றும் முக்கிய நிலையங்களில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்படி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலும் ஏராளமான ஆசிரியர்கள், பெண்கள், ஆண்கள் என ஏராளமான இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிடுவதற்காகவும் அதே போன்று இந்த பகுதியிலே பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட முயற்சி செய்து வருகின்றனர். அப்படி பேருந்தில் காவல்துறையினர் பேருந்தில் ஏற அழைத்த போதும் அப்படி வராமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து அந்த 311 திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 311வது அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் மீண்டும் தெரிவித்து வருகின்றனர். ஏராளமான பெண்களும் ஆண்கள் என ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுத்து நிறுத்தி சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். 311 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் என்று பதாகைகளையும் கையில் ஏந்தி சாலையில் அமர்ந்து அந்த தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பகுதியிலேயே எந்த ஆசிரியர்களும் 4 பேருக்கு மேல் யாராவது கூட்டாக இந்த பகுதியில் சென்றால் அவர்களிடம் விசாரித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என தெரிந்தால் அவர்களை குண்டுகட்டாக வலுக்கட்டாயமாகவும் அதே போன்று அனுமதி இல்லாமல் இந்த போராட்டம் நடத்துவதால் அவர்களை உடனடியாக பேருந்தில் ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அழைப்பதற்கான அந்த வேலையில் ஈடுபட்டு வருகிறார். அனுமதி போராட்டம் நடத்துவது சரியான வழிதான். ஆனால் அனுமதி இல்லாமல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் இந்த போராட்டம் நடத்துவதால் காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் பெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பதால் கைது செய்வதாகவும் அந்த தகவலும் வெளியாகின்றனர். ஏற்கனவே இந்த எழும்பூர் பகுதியில் நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையம் அருகிலேயே காவல்துறையினர் ஏராளமான இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்தனர். தற்போது முக்கிய பிரதான சாலையாக, அதாவது எழும்பூர் முதல் நுங்கம்பாக்கம் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை என்பதால் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிடுவதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றனர். இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் அவர்கள் யாரும் இந்த பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிடாமல் இருப்பதற்காகவும் உள்ளேவும் வெளியேவும் செல்ல முயன்றதால் இங்கு இருக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த ஒரு பணியில் ஈடுபட்டனர். அப்படி வராமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து சாலை தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி பேருந்தின் மூலமாக ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அடைப்பதற்கான அந்த ஒரு நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 311 தேர்தல் அறிக்கை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர் மூப்பு